பச்சை பயிர் லட்டு வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சத்தான பச்சை பயிர் லட்டு. முழு பச்சை பயிரில் எப்படி லட்டு செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ பச்சை பயிரை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி வடி வச்சுருவோம். இப்போ நல்லா கழுவிட்டேன், கொஞ்சம் நாள் தண்ணி வடிட்டோம். இது நல்லா ஒரு எண்ணெய் சட்டியில் விட்டு நல்லா செவர வறுத்துக்கணும். இப்போ தண்ணி வடிச்சிடுச்சு. இப்போ இந்த எண்ணெய் சட்டியில் நல்லா வறுத்துக்கணும். இது நல்லா வறுத்துக்கும், நல்லா செவர வறுத்துக்கணும். நல்லா கிளறி விட்டுகிட்டே இருந்தால் நல்லா செவர வறுத்து வந்துடும். பயிர் நல்லா செவர வறுபட்டு வந்துருச்சு, நல்லா வாசனையும் வருது. இந்த மாரி வரப்பட்டுருக்கும் போது நம்ம இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி இதை ஆற விட்டுப்போம். நல்லா வரப்பட்டுடுச்சு பாருங்கள் பயிர். இப்போ ஒரு கப்பு பயிருக்கு 3/4 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன், வெல்லம். இதை இப்போ நல்லா நம்ம காய்ச்சிக்கலாம். இப்போ வெல்லம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், போதும். முழுகிற அளவுக்கு ஊற்றினா போதும். இப்போ பயிர் நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடராக நுணுக்கிட்டு வந்துடுவோம். இப்போ மாவு நல்லா நைஸாக நுணுக்கிட்டு வந்தாச்சு. இப்போ நல்லா பாவு காஞ்சிடுச்சு. அடுத்தது நம்ம மாவை கிண்டிக்கலாம். இப்போ ஒரு சட்டியில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நெய் சூடாகிட்டு இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு நல்லா செவர வதந்துடுச்சு. இப்போ நம்ம நுணுக்கிட்டு வந்த மாவை இதில் கொட்டி கொஞ்சம் நல்லா வதக்கிப்போம். இந்தமாரி கொட்டி நல்லா வதக்கிக்கணும். அடுப்பை ஸ்லோவில் வச்சிங்க. இப்போ நம்ம பாவு காய்ச்சினோம்ல, அதை எடுத்து இந்த வதக்கின மாவில் ஊற்றிக்குவோம். இப்போ ஊற்றி நல்லா நம்ம இதை கிளறி விடுவோம். இப்போ இது நல்லா கிண்டியாச்சு. கொஞ்ச நாள் ஆறினோன்னா இதை லட்டாக பிடிச்சிக்கலாம். நல்லா இந்த அளவு கெட்டி பதமாக வந்துடும். இது ஆறினோன்னா நம்ம நல்லா உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இப்போ இது லட்டு பிடிக்கிற அளவுக்கு ஆறிடுச்சு. இது நம்ம லட்டாக பிடிச்சிக்கலாம். இப்போ சூடு நல்லா கரெக்டாக இருக்குது பிடிக்கிறதுக்கு. இந்த அளவுக்கு நம்ம லட்டாக பிடிச்சிக்கலாம். இந்த லட்டு உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாக நட்டு எல்லாருமே செஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் இந்தமாரி செஞ்சு சாப்பிடுங்க, குழந்தைகளுக்கும் கொடுங்க. பச்சை பயிர் லட்டு ரெடி.